ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கு. அதுல சிவராமன் அப்படிங்கிறவர் வந்து சீஃப் என்ஜினியரா வேலை பார்க்குறாரு. அவர் வந்து புதுசா ரெக்ரூட் ஆகி வர்றவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு முறை நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்க்கு அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நட்ராஜ் வந்து புதுசா என்ஜினியரிங் படிச்சு இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். நட்ராஜ் கிட்ட சொல்லும்போது அவர் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறாருன்னா, நீ எப்பயுமே உன் வேலையை வந்து பர்ஃபெக்டா கத்துட்டு அதே மாதிரி டெலிவரி கொடுக்கணும். ப்ளஸ் இதுதான் என் வேலை, இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன்னு எதையும் நீ வந்து செலக்டிவா இருக்கக்கூடாது. என்ன வேலை கொடுத்தாலும் நீ செய்யணும். அதிகமா யார்கிட்டயும் பேசக்கூடாது. முழு அர்ப்பணிப்போட செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நட்ராஜும் அதே மாதிரி ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. நட்ராஜோட டிபார்ட்மெண்ட்ல பயங்கர எக்ஸலண்டா நட்ராஜ் வேலை பார்க்குறாரு. இது மாதிரி ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாஃப் கெட் டுகெதர், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு நேரத்துல நட்ராஜ் வந்து சிவராமன் அவரோட மென்டர் போய் பாக்குறாரு. நட்ராஜ் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, ஒரு பெரிய ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இல்ல. உடனே சிவராமன் கேட்கிறாரு, என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நட்ராஜ் வந்து உடனே, நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சேன். அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டேன், வேலையே தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அப்புறமா வந்து வேலையில சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா வந்து மேல இருக்கக்கூடிய அதிகாரிங்க கிட்ட எல்லாம் பேசி நல்ல நல்ல ப்ரமோஷன்ஸ் வாங்கிட்டாங்க. நான் ஒன்றும் அதே சேலரியில அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சிவராமன் உடனே கேட்கிறாரு, நீ வந்து உன் மனசாட்சிப்படி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணினியா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் ஆமா நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்ற. அப்படி உடனே நட்ராஜ் கிட்ட சிவராமன் சொல்றாரு, ஒரே ஒரு நாள் நீ லீவ் போட்டுட்டு மறுநாள் போ அப்படின்னு சொல்றாரு. நட்ராஜ் யோசிக்கிறாரு, எனக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு பாப்பாருன்னு பார்த்தா எனக்கு வந்து லீவ் போட சொல்றாரு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவராமன் ஏதோ சொல்ல வர்றாரு. அதை கூட கேட்காம நட்ராஜ் வந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு நாள் லீவ் போடுறாரு. லீவ் போட்டுட்டு அடுத்த நாள் போய் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது அவருடைய சுப்பீரியர் வந்து உடனே, நட்ராஜ் நீ இல்லாதங்காட்டி ஒரு மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது யாருனாலையுமே செட் ரைட் பண்ண முடியல, நீ தான் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது இவர் போய் அதை உடனே பார்த்து இம்மிடியா அது சரியாயிருது. நட்ராஜ்க்கு உடனே வந்து ப்ரமோஷன், நல்ல ஒரு ஹைகோர்ட் ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்குது. இப்போ நட்ராஜுக்கு புரிஞ்சிச்சு, அப்போ நம்ம இல்லைன்னு நம்ம காமிச்சாதான் நமக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதோ, எப்பெல்லாம் இவரை வந்து கண்டுக்காமையோ இல்லை அந்த அவருக்கான உரிய கிரெடென்ஷியல்ஸ் கிடைக்காம இருக்கோ, அப்பெல்லாம் ஒரு நாள் லீவு போட்டு அவருடைய ஆப்சன்ஸை காமிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 4-5 தடவை இந்த மாதிரியே பண்ணாரு. அதே அடுத்த நாள் போகும்போது அவருக்கு ஒரு சின்ன ஹைக் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது அப்ரிசியேஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு முறை இதே மாதிரி லீவ் போட்டு அவர் வந்து மறுநாள் ஆஃபீஸ்க்கு போறாரு. கேட்லயே வந்து செக்யூரிட்டி நிறுத்தி, இன்னையிலிருந்து நீங்க வேலையில இல்லை, நீங்க உங்க ஐடி கார்டு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நட்ராஜ்க்கு வந்து ஒரே அப்செட். இவர் வந்து சிவராமன் போய் மீட் பண்றாரு. நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி தான் நான் வந்து லீவ் போட்டு மறுநாள் போனப்ப எனக்கான கிரெடிட்ஸ் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி போனப்ப வந்து வேற ஆளை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற. அப்படி நான் என்ன சொல்ல வந்தேன்னு முழுமையா கேட்காம நீ வந்து போயிட்ட. நான் உன்னை வந்து ஒரு முறை தான் பண்ண சொன்னேன், நீ ஏன் அதையே ஒரு யுக்தியா ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்ட, அது வந்து டிஸ்ஆனஸ்டி தானே அப்படின்னு கேட்கிறாரு. புரியல அப்படின்னு நட்ராஜ் சொல்றாரு. இப்போ ஒரு பல்ப் இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு, அது லைட்டா ஃபிளிக்கர் ஆகுதுன்னா நம்ம ஒரு முறை கழட்டுவோம், அதை ரெடி பண்ணி போட்டு விடுவோம். 2 முறை 3 முறை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பல்பு வேலைக்கு ஆகாதுன்னு தூக்கிட்டு நியூ பல்ப் வாங்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நீ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நினச்சி லீவ் போட்டு உன்னுடைய ஆப்சன்ஸை காமிக்க உனக்கு சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவன் அடிக்கடி இப்படி பண்ற, அப்படியே இந்த மக்கர் பண்ற எம்ப்ளாயி வேண்டாம், ஆனஸ்டா இருக்கிற எம்ப்ளாயி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜியே நீ பண்ணாலும் கொஞ்சம் ஜெனரஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமையே இதனுடைய மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லிவிங். அன்புடன், அருணா.